அமைதியாக அழைப்போம். அன்பான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடத்தில் ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள். உங்கள் கண்களை மெதுவாக மூடுங்கள். ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுங்கள். மீண்டும் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுங்கள். உங்கள் மனதை சாந்தமாக்குங்கள். இந்த உலக கவலைகள், பணம் பற்றிய சிந்தனைகள், கடன் சுமை, மனதில் ஓடுகிற பயம், எல்லாவற்றையும் இப்பொழுது சற்றே ஓரமாக வையுங்கள். மன அமைதி வழிநடத்தல். நீங்கள் தனியாக இல்லை. இந்த நேரத்தில் உங்களோடு உங்கள் தேவன் இருக்கிறார். உங்கள் இதயம் வேகமாக துடித்தால் கூட பயப்பட வேண்டாம். இயேசுவின் சமாதானம் இப்பொழுது உங்களை சூழ்கிறது. உங்கள் தோள்களில் இருக்கும் கனமான சுமைகள் ஒன்றொன்றாக இயேசுவின் கைகளில் வைக்கப்படுகிறது. தேவனின் சமாதானத்தை அழைத்தல். ஆண்டவரே இயேசுவே, இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு வீட்டிலும் உம்முடைய சமாதானம் இறங்கட்டும். குழப்பம் விலகட்டும், பயம் விலகட்டும், கவலை விலகட்டும். நான் உங்களுக்கு சமாதானத்தை விடுகிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். யோவான் பிற்பகல் 2:27. இந்த சமாதானம் இப்பொழுது எங்கள் மனதையும் எங்கள் சிந்தனைகளையும் காத்துக் கொள்ளட்டும். மனதை தேவனிடம் ஒப்படைத்தல். ஆண்டவரே, எங்களால் மாற்ற முடியாத விஷயங்களை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். நாங்கள் நினைத்து நினைத்து கவலைப்பட்ட எல்லா காரியங்களையும் இப்பொழுது உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். இந்த ஜெப நேரம் முடியும் வரை எங்கள் மனம் சிதறாமல் உம்மில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். அடுத்த ஜெபத்துக்கு தயார். இப்பொழுது எங்கள் உள்ளம் அமைதியாக இருக்கிறது. எங்கள் சிந்தனை தெளிவாக இருக்கிறது. இந்த அமைதியின் நடுவில் நீர் பேசுங்கள் ஆண்டவரே. நீர் செயல்படுங்கள் ஆண்டவரே. இந்த ஜெபத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் வாழ்க்கையில் வலிமையாக செயல்பட எங்களை தயார் செய்யும். இயேசுவின் நாமத்தில் இந்த அமைதி அழைப்பை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். ஆமேன். ஆண்டவரே இயேசுவே, இந்த அமைதியான நேரத்தில் எங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக உம்முடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களால் சுமக்க முடியாத இந்த பாரங்களை இனி நாங்கள் சுமக்க விரும்பவில்லை ஆண்டவரே, நீர்தான் சுமக்க வேண்டும். மன சுமைகளை ஒப்புக் கொடுத்தல். ஆண்டவரே, எங்கள் மனதில் நாள்தோறும் ஓடும் அந்த கவலைகளை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். நாளைக்கு என்ன செய்வோம்? இந்த கடனை எப்படி அடைப்போம்? யாரிடம் போய் உதவி கேட்போம் என்று வரும் எல்லா சிந்தனைகளையும் இப்பொழுது உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். இந்த சிந்தனைகள் எங்களை ஆள அனுமதிக்க மாட்டோம். எங்கள் வாழ்க்கையை நீர் ஆள வேண்டும் ஆண்டவரே. தவறுகள் மன்னிப்பு. பிதாவே, நாங்கள் செய்த தவறான முடிவுகள், அவசர தீர்மானங்கள், ஆலோசனை இல்லாமல் எடுத்த நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் உம்மிடம் ஒப்புக்கொள்கிறோம். எங்களை குற்றம் சாட்டாதீர் ஆண்டவரே. நீர் இரக்கமுள்ள தேவன். எங்களை மன்னித்து புதிய ஆரம்பத்தை எங்களுக்கு தாரும். நாம் பாவங்களை ஒப்புக்கொண்டால் அவர் நம்மை மன்னிக்க விசுவாசியும்.
நீதியுள்ளவருமாயிருக்கிறார். 1 யோவான் 1:9. கடன் சுமையை ஒப்புக் கொடுத்தல். ஆண்டவரே, இந்த கடன் சுமை எங்களை அடிமை போல் ஆக்கிவிட்டது. பணத்தை நினைத்தே காலையிலிருந்து இரவு வரை மனம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இனி இந்த கடன் எங்கள் வாழ்க்கையை நடத்த அனுமதிக்க மாட்டோம். இந்த கடன் பட்டியலை எங்கள் கண்களுக்கு முன் உம்மிடம் கொடுக்கிறோம். ஒவ்வொரு தொகையும், ஒவ்வொரு பெயரும், ஒவ்வொரு தேதியும் நீர் பார்த்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே. கட்டுப்பாட்டை தேவனிடம் கொடுத்தல். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை இப்பொழுது உம்மிடம் ஒப்படைக்கிறோம். எப்படி தீர்க்க வேண்டும், எப்போது தீர்க்க வேண்டும், யாரை பயன்படுத்த வேண்டும், எல்லாம் நீர் தீர்மானியுங்கள். நாங்கள் அமைதியாக, நம்பிக்கையோடு உம்மை எதிர்பார்க்கிறோம். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர்மேல் நம்பிக்கை வை. சங்கீதம் 37:5. புதிய வாழ்க்கை உறுதி. ஆண்டவரே, இனி பழைய வாழ்க்கை இல்லை, பழைய பயம் இல்லை, பழைய குழப்பம் இல்லை. எங்கள் வீடு கவலையால் அல்ல, ஜெபத்தால் நிரம்பட்டும். எங்கள் நாவு புலம்பலால் அல்ல, நன்றியால் பேசட்டும். நாங்கள் உம்மை முழுமையாக நம்புகிறோம் ஆண்டவரே. முழு ஒப்புக் கொடுத்தல். ஆண்டவரே இயேசுவே, என் வாழ்க்கை உம்முடையது. என் குடும்பம் உம்முடையது. என் வருமானம் உம்முடையது. என் கடன் கூட இனி உம்முடையது. நான் சுமக்க மாட்டேன், நீர்தான் சுமப்பீர். இந்த ஒப்புக் கொடுத்தலை நீர் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமேன். வேத வாக்குத்தத்த ஜெபம். ஆண்டவரே இயேசுவே, இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தையை எங்கள் வாழ்க்கையின் மேல் அறிவிக்கிறோம். உம்முடைய வார்த்தை பொய் பேசாது. உம்முடைய வாக்குத்தத்தம் வெறுமனே திரும்பாது. தேவனின் வார்த்தையை ஏற்றுக்கொள்வது. ஆண்டவரே, எங்கள் உணர்ச்சிகள் மாறலாம், நிலைமைகள் மாறலாம், ஆனால் உம்முடைய வார்த்தை என்றென்றும் மாறாதது. ஆகாயமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒழிந்து போகாது. மத்தேயு 24:35. அதனால் இந்த நேரத்தில் நாங்கள் நிலைமைகளை அல்ல, வாக்குத்தத்தங்களை பார்க்கிறோம். தேவன் தேவையை சந்திப்பார். அறிவிப்பு. என் தேவன் தமது மகிமையின்படியே உங்கள் தேவையனைத்தையும் நிறைவேற்றுவார். பிலிப்பியர் 4:19. ஆண்டவரே, எங்கள் தேவைகள் உமக்குத் தெரியும். வாடகை, கடன் தவணை, குடும்ப செலவுகள், குழந்தைகளின் தேவைகள், இவையனைத்தையும் நீர் பார்த்துக் கொள்கிறீர் என்று நம்புகிறோம். கடன் மீது அதிகார அறிவிப்பு. நீதிமான் கடன் வாங்க மாட்டான். சங்கீதம் 37:21. அர்த்த அறிவிப்பு. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். நாங்கள் கடனுக்கு அடிமை அல்ல, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். கடன் எங்களை ஆளாது. தேவனுடைய ஆசீர்வாதம் எங்களை நடத்தும். தாமதம் முடிந்து ஆசீர்வாதம். நான் உங்களுக்கு
மழைக்காலத்தைத் தருவேன், உங்கள் களஞ்சியங்கள் நிறையும். யோவேல் 2:23-24. ஆண்டவரே, நீண்ட காலமாக தாமதமான ஆசீர்வாதங்கள் இப்பொழுது வேகமாக வரட்டும். குறைவு அல்ல, நிறைவு வரட்டும். வறுமை அல்ல, போதுமானது வரட்டும். திறந்த கதவுகள், வாக்குத்தத்தம். இதோ, நான் உனக்கு முன்பாக திறந்த கதவை வைத்திருக்கிறேன், அதை யாரும் மூட முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:8. ஆண்டவரே, இந்த திறந்த கதவுகள் வேலைவாய்ப்பாக, உதவியாக, புதிய வழியாக மாறட்டும். மனிதர்கள் மூடினாலும் நீர் திறப்பீர். தேவன் முன்பாகச் செல்கிறார். கர்த்தர் உனக்கு முன்பாகச் செல்வார், உன்னை விட்டுவிட மாட்டார். உபாகமம் 31:8. ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சினைக்கு முன்பாக நீர் செல்வதை நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் தனியாக இல்லை. எங்கள் தேவன் எங்களுக்கு முன்பாக நடந்து செல்கிறார். ஆசீர்வாத அறிவிப்பு. இப்பொழுது மெதுவாக சொல்லுங்கள், தேவனுடைய வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறும். நான் குறைவில் இல்லை. என் தேவன் எனக்காக செய்கிறார். என் வீடு ஆசீர்வாத வீட்டாக மாறும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். முடிவு. நம்பிக்கையின் முத்திரை. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தங்களை நம்பிக்கையோடு எங்கள் இதயத்தில் முத்திரை போடுகிறோம். உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் சாட்சி ஆகஸ்ட் மாறட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த வாக்குத்தத்த ஜெபத்தை ஜெபித்தோம். ஆமென். விடுதலை ஜெபம். ஆண்டவரே இறைவனே, இந்த நேரத்தில் உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமம் அனைத்து நாமங்களுக்கும் மேல் உள்ள நாமம். உம்முடைய நாமத்திற்கு முன்பாக எல்லா சங்கிலிகளும் உடைந்து ஆகஸ்ட் வேண்டும். அடிமைத்தனத்தை உடைக்கும் ஜெபம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக எங்களை கட்டி வைத்திருக்கிற இந்த கடன் அடிமைத்தனம் இப்பொழுதே உடையட்டும். பணம் நினைத்தே உயிர் சோர்ந்து போன நிலை, மனம் தளர்ந்து போன நிலை, நம்பிக்கை குறைந்த நிலை, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே விலகட்டும். அதிகாரத்தோடு அறிவிப்பு. குமாரன் உங்களை விடுதலை செய்தால் நீங்கள் உண்மையாகவே விடுதலையடைந்தவர்களாக இருப்பீர்கள். யோவான் 8:36. இந்த வசனத்தின் அதிகாரத்தோடு நாங்கள் அறிவிக்கிறோம், நான் அடிமை அல்ல, நான் பயப்பட மாட்டேன். கடன் என்மேல் ஆட்சி செய்யாது. இயேசு என் வாழ்க்கையை நடத்துகிறார். கடன் சங்கிலிகள் உடைதல். இயேசுவின் நாமத்தில் கடன் காரணமாக வந்த எல்லா சங்கிலிகளும் இப்பொழுதே உடையட்டும். வட்டி சுமை, சட்ட பிரச்சினைகள், மனிதர்களின் மிரட்டல், அவமான உணர்வு, இவை அனைத்தும் சிலுவையின் அடியில் தள்ளப்படட்டும். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தம் இந்த வாழ்க்கையை இப்பொழுதே மூடட்டும். பயம், குழப்பம், வெளியேறுதல். ஆண்டவரே, பணம் நினைத்தாலே வரும் பயம், பதட்டம், குழப்பம், இவை தேவனிடமிருந்து அல்ல. தேவன் பயத்தின் ஆவியை அல்ல,
வல்லமையின், அன்பின், தெளிந்த புத்தியின் ஆவியை நமக்குத் தந்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7. ஆகையால் பயம் வெளியே போ, பதட்டம் வெளியே போ, மன உளைச்சல் வெளியே போ, இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. மூடப்பட்ட கதவுகள் திறத்தல். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் மூடப்பட்டிருந்த வருமான கதவுகள் இப்பொழுதே திறக்கப்பட்டும். தடைப்பட்ட பணம் திரும்ப வரட்டும். தாமதமான பதில்கள் வேகமாக மாறட்டும். நான் உனக்கு முன்பாகச் சென்று வளைந்தவற்றை நேராக்குவேன். ஏசாயா 45:2. நீர் முன்பாகச் செல்வதால் இந்த பிரச்சினை நீங்குகிறது என்று நம்புகிறோம் ஆண்டவரே. குடும்ப விடுதலை. ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சினை என் குடும்பத்தில் சண்டை, கோபம், பிரிவு உண்டாக்கியிருந்தால் அதிலிருந்து இப்பொழுதே விடுதலை தாரும். என் வீடு சமாதான வீட்டாக மாறட்டும். என் குடும்பம் ஜெப குடும்பமாக மாறட்டும். நம்பிக்கை அறிவிப்பு. இப்பொழுது சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தில் நான் விடுதலையடைந்தேன். என் கடன் சுமை என் தேவனுக்கு கீழ்ப்படிந்தது. என் வாழ்க்கை ஆசீர்வாத பாதையில் செல்கிறது. ஆமீன். முடிவு. நன்றி முத்திரை. ஆண்டவரே, இந்த விடுதலையை நீர் இப்பொழுதே எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்தின் பலன் நிலைத்திருக்க எங்கள் மனத்தையும் எங்கள் நாவையும் காத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் விடுதலை ஜெபித்தோம். ஆமேன். நன்றி உறுதி ஜெபம். ஆண்டவரே இயேசுவே, இந்த ஜெப நேரம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்ததற்காக முழு இருதயத்தோடு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்டதற்காக மட்டும் அல்ல, நீர் செய்கிறதற்காக, செய்யப் போகிறதற்காக இப்பொழுதே நன்றி செலுத்துகிறோம். நன்றி சொல்லுதல். ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் எங்கள் பாரங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுத்தோம். அமைதி பெற்றோம், நம்பிக்கை பெற்றோம், விடுதலை பெற்றோம். இவை அனைத்துக்கும் நீர்தான் காரணம். எல்லாவற்றிற்கும் நன்றி செலுத்துங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:18. இந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இதய உறுதி. ஆண்டவரே, இனி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். பணம் நினைத்து புலம்ப மாட்டோம். எங்கள் நாவு புலம்பலால் அல்ல, நன்றியால் பேசும். எங்கள் மனம் பயத்தால் அல்ல, நம்பிக்கையால் நிரம்பும். விசுவாச அறிவிப்பு. இப்பொழுது உறுதியோடு சொல்லுங்கள், என் தேவன் எனக்காக செய்கிறார். என் வாழ்க்கையில் குறைவு இல்லை. என் கடன் சுமை தீர்வின் பாதையில் செல்கிறது. என் வீடு ஆசீர்வாத வீட்டாக மாறுகிறது. இயேசுவின் நாமத்தில் நான் நம்புகிறேன். ஆமீன். சமாதானத்தில் நிலைத்திருத்தல். ஆண்டவரே, இந்த ஜெபம் முடிந்த பின்பும் இந்த சமாதானம் எங்கள் இதயத்தில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். சோதனை வந்தாலும் நீர் எங்களோடு இருக்கிறீர்.
என்று நினைத்து அமைதியாக இருப்போம். தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் காக்கும். பிலிப்பியர் 4:7. வாழ்க்கை சாட்சி உறுதி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு விடுதலை தந்த பின்பு இந்த வாழ்க்கையை சாட்சியாக வாழ்வோம். நாங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்வோம். இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஒரு நாள் கர்த்தர் எனக்காக செய்தார் என்று சொல்லட்டும். இறுதி அர்ப்பணம். ஆண்டவரே, இந்த ஜெப நேரத்தை உம்முடைய கைகளில் முழுமையாக ஒப்படைக்கிறோம். எங்கள் நாள்கள், எங்கள் நடைகள், எங்கள் முடிவுகள் அனைத்தையும் நீர் நடத்தும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் நன்றி செலுத்தி உறுதியோடு ஜெபித்தோம். ஆமேன்.